ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் மல்டிமீட்டர் டிஜிட்டல் மல்டிமீட்டர் வாங்கியிருந்தேன். பிராண்டு பார்த்தீங்கன்னா தெமிஸ்ட்ரோ, மாடல் வந்து THM100. இதில் நிறையா மாடல் இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் இந்த மல்டிமீட்டர் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக கண்டினியூட்டி டெஸ்ட் எப்படி செக் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக இது MRP ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 கிட்ட வருது. நான் வாங்கியிருந்தது 1200 நியர், அதாவது 1196 வந்துச்சு. மல்டிமீட்டர் உண்மைக்கே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த மாடல் வந்து நானும் நிறையா மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா மீட்டர்லேயும் கொடுக்குற மாதிரி மல்டிமீட்டர் ப்ரோப்பு. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஃபியூஸு. அந்த ஃபியூஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.6 ஆம்ஸு. 0.6 ஆம்ஸ்க்கு மேலே போகும்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போர்டு வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக இல்லாத அளவுக்கு ஃபீஸ் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சில மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி இதை கண்டினியூ டெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தலாம். இதெல்லாம் அது போக நிறையா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து கண்டினியூ டெஸ்ட் எப்படி செக் பண்ணுறது பற்றி வந்து நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து 1 by 1 எப்படி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் செக் பண்ணுற வீடியோவும் நான் கொடுக்குறேன். இது போன்ற ஃபைனல் வீடியோக்கும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் வாரண்டி கார்டு, அது போக வந்து இவங்க ஒரு சேனலும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலோட இருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்கில் நிறையா மாடல் இருக்குது. இதுலேயுமே THM100 நம்ம வாங்கியிருக்குது. இதுலேயே வந்து 98 இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வழி செக் பண்ண முடியாது. இதில் 120 இருக்குது. அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வழியும் செக் பண்ணிக்கலாம், 20 ஆம்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் செக் பண்ணலாம். இதில் வந்து ACDCயில் வந்து 10 ஆம்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து பெரிய அளவில் யூஸ் இல்லாதனால இந்த ரேஞ்சு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ரேஞ்சு வாங்கியிருக்கேன். ஒரு 98 வாங்கியிருந்தோம்னா கெப்பாசிட்டி எதுவும் செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம கெப்பாசிட்டியும் செக் பண்ணுற ஆப்ஷன் வேண்டுறதுனால தான் THM100 இந்த மாடல் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் மீட்ரு வாங்கினீங்கன்னா இந்த மீட்ரு உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்கே அந்த மீட்ரு வந்து ரியலி நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸுக்கு நேரம் ப்ளஸ்ஸு, மைனஸ்க்கு நேரம் மைனஸ் வச்சு ப்ராப்பராக வந்து ஸ்டார்ஸ் கூட யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. அதுபோக வந்து நீங்கள் ஒரு மோட்லேருந்து 1 by 1 ஒரு மோட் சேஞ்ச் பண்ணும்போது வந்து அந்த பஸ்ஸர் சவுண்டும் வர்ற மாதிரி இருக்குது. அதுபோக வந்து லைட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து மேலே வந்து டாப்பில் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டினியூ டெஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து மல்டிமீட்டர் ப்ரோப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சில மீட்டர்லாம் ப்ரோப்போட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து 2 அடி 2 ஃபீட் இருக்குது. 2 அடி லென்த் உள்ள இதாக தான் இருக்குது மல்டிமீட்டர் ப்ரோப்பு. பாருங்கள், நம்ம உங்களுக்கு வந்து ப்ரோப்பை கனெக்ட் பண்ணி கண்டினியூ டெஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சில மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் ப்ரோப்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ப்ரோப்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, நல்லா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இப்போ பாருங்கள், கண்டினியூ மோடில் வந்து நம்ம போட்டாச்சு. இதை வந்து கேப்போடையே நம்ம செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கேப்பை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். கேப் எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் கம்பெனி ஏதாவது செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து பக்கத்தில் பாடியாக கூட வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம கண்டினியூ மோடில் வந்து பஸர் மோடில் போட்டு ரெண்டையும் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஸர் சவுண்டும் வரும், சேம் டைம்ஸ் வந்து லைட்டுமே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு மிஷினை எதோ செக் பண்ணுறீங்கன்னா அந்த மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து சவுண்டு கேட்காது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த லைட் வெளிச்சத்தை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டினியூட்டி ஆகுதுன்னு. டிஸ்பிளேயில் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுபோக டார்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டார்ச் ஆப்ஷனை வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா டார்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இருட்டாக இருக்க இடத்துல ஒரு வோல்டேஜ் செக் பண்ணுறீங்கன்னா இந்த டார்ச் ஆன் பண்ணி நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணும்போது டிஸ்பிளேலையும் வந்து லைட்டு கொடுத்துருக்கனால வோல்டேஜை நம்ம வந்து நல்லா வெளிச்சமாக பார்த்துக்கிறவும் முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மீட்ரு. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பேனல் போர்டில் ஏதோ ஒரு லைனை செக் பண்ணுறீங்கன்னா மெட்டல் பாக்ஸில் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அந்த டோரில் வந்து இந்த மேக்னெட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் 1 by 1 வந்து செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண மீட்டரில் அந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது. ஸோ நீங்கள் மீட்ரு வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மீட்ரு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. நன்றி.